ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்மளுடைய மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. தென் என்னோட ஐப்ரோ, ஐ ஷேடோ, தென் வந்து லிப், ஐ மேக்கப் இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்கு? இப்படியே ஹேரை விட்டா நல்லா இல்லைல்ல, சின்னதாக ஒரு ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணி ஃப்ரீ ஹேர் விட்டோம்னா போதும். ஹாய், மோஸ்ட்லி நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சிஸ்டர் நீங்க காமனா வந்து வீடியோக்கெல்லாம் போடுற அந்த மேக்கப் வீடியோ பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப நாளாவே எனக்கு கமெண்ட்ல கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கான ஒரு நாள் வந்து இன்னைக்கு கூடி வந்திருக்கு. ஸோ நார்மலா நான் போட போறேன் இன்னைக்கு பேசிக் மேக்கப் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம மேக்கப் வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. நான் என்னுடைய ஃபேஸை நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ என்னுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின்னு, ஹெவி ட்ரை. அதோட இந்த வின்டர் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே ட்ரை ஆயிடுச்சு என்னுடைய ஸ்கின்னு. என்னுடைய ஸ்கின்னை ஃபஸ்ட்டு நான் வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவுக்கு மாய்ஸ்சரைசர் வந்து நான் கையில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னுடைய ஃபேஸில் நான் இப்படி டிப் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவே இந்த மாய்ஸ்சரைசரை வந்து நான் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறத லைட்டாக என்னுடைய நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாய்ஸ்சரைசர் மட்டும் போடுறத நிறுத்திடுறதுங்க. கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு ரவுண்டு மாய்ஸ்சரைசர் போட்டு கொஞ்சம் நல்லாவே என்னுடைய ஸ்கின் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மசாஜ் வந்து லைட்டாக, ரொம்ப போட்டு தேய்க்காம லைட்டாக அந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த மாய்ஸ்சரைசர் போட்டதே தெரியாமல் எல்லாத்தையும் ஸ்கின்னுக்குள்ளே இழுத்துரும். அப்படியே அந்த மாதிரி இழுக்கிற அளவுக்கு உங்களுடைய மாய்ஸ்சரைசரை நல்லா அப்ளை பண்ணி ஸ்கின்னோட எல்லா பக்கமும் ஈவன் அந்த மாதிரி கொண்டு போய்க்கோங்க. எப்போவுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசிக் ஸ்கின் கேர் வந்து கரெக்டாக பண்ணாதான் நம்மளுடைய மேக்கப் வந்து லாங் டைம் நிற்கும். இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் மேக்கப் போட்ட கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரியாக கேக்கா அங்கங்க ஒரு மாதிரி பிசிறாக வந்துடும். பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதனால எப்போவுமே மேக்கப் போடும்போது ஸ்கின் கேர் தான் நம்மளுடைய மெயின். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ரொட்டீன் இப்போ மாய்ஸ்சரைசர் போட்ட உடனே பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு. என்னுடைய ஸ்கின் வந்து நல்லா இழுத்துருச்சு. தென் வந்து நம்ம மேக்கப் போடும் போது நம்மளுடைய லிப்பும் ஸ்கின்னும் வந்து மாய்ஸ்சரைசராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். சேம் அதே மாதிரியே என்னுடைய லிப் பாம் எடுத்து என்னுடைய லிப்பையும் கொஞ்சம் லைட்டாக மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மல் ஜெல் கலர் தான், இதில் எந்த கலர் காம்பினேஷன் கிடையாது. அதனால என்னுடைய ஒரிஜினல் லிப் எப்படி இருக்குமோ அப்படியே தான் காமிச்சு கொடுப்போம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து என்னோட ஸ்கின் வந்து இன்னமும் ட்ரையாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா மேக்கப் போட்டால் நல்லா செட் ஆகுற மாதிரி என்னுடைய ஃபேஸ் இன்னும் இல்லை. ஸோ நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். ஒரு 3 செட்டிங்காக, ஃபஸ்ட்டு ஒரு செட்டிங், அது கொஞ்சம் ஒரு டைமிங் ஒரு 2 நிமிஷம் விடுங்க, அதுக்கப்புறம் ஒரு செட்டிங், அதுக்கப்புறம் ஒரு செட்டிங், அந்த மாதிரி 3 செட்டிங்காக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போடுறத கொண்டு போனோம்னா நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கும். நீங்கள் ஃபேஸுக்கு ஹைட்ரேட்டர் இந்த இடத்துட்டலாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமலே இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் மட்டுமே போட்டோம்னாவே ஃபேஸ் நல்லா க்ளோவிங்காக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மாய்ஸ்சரைசர் ஸ்டெப்பை வந்து கரெக்டாக நான் முடிச்சுட்டேன். நல்லா அந்த மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடும்போதே ஸ்கின்னை வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் உங்கள் ஸ்கின்குள்ளே அந்த மாய்ஸ்சரைசர் நல்லாவே அப்சர்வ் ஆகும். ஃபைனலி என்னுடைய மாய்ஸ்சரைசர் ஸ்கின் கேர் செட்டிங்கில் ஃபஸ்ட்டு செட்டிங் வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. தென் வந்து இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சன்ஸ்க்ரீன் போட போகிறேன். ஏன்னா சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆக போயிடுச்சு, வெயில் ஹெவியாக இருக்குது. சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நம்ம வெளியில் போனாவே ஃபேஸ் ரொம்பவே டேன் ஆயிரும். ஸோ அதனாலே நான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சன்ஸ்க்ரீனை நான் எடுத்துட்டு சேம் அதே மாதிரியே ஃபேஸில் வந்து லைட்டாக அந்த மாதிரி டிப் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியில் எங்கேயும் போக முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ சுசி
சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அது ரொம்ப அழுத்தி தேய்க்காம மைல்டா இப்போ நான் வந்து அப்ளை பண்றேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியே உங்க ஸ்கின் ஃபுல்லாவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. ரொம்ப போட்டு தேய்க்க வேணாம். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது தான் ஏதோ டார்க்கா அடர்த்தியா ஃபேஸ்ல வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ராடக்ட். கொஞ்சம் ட்ரை ஆக அப்படியே இருந்த இடமே தெரியாம காணாம போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து உங்களுடைய சன்ஸ்கிரீனை வந்து அப்ளை பண்ணிக்கங்க. இப்போ வந்து நல்லாவே எனக்கு ஸ்கின் ஃபுல்லாவே நான் அப்ளை பண்ணிட்டேன். எப்பவுமே ஃபேஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் போட்டிங்கன்னா அதே சேம் ப்ராடக்ட் உங்களுடைய கழுத்துக்கும் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. ஏன்னா மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய கழுத்து தனியாக ஸ்கின் தனியாக, அதாவது ஃபேஸ் தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக வியர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்னுடைய சன்ஸ்கிரீன் வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். ஓகேவா இருக்கு. மேக்கப் போடுறதுக்கு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைமர் போடணும்ல. ஸோ அந்த ப்ரைமரை தான் இப்போ வந்து என்னுடைய ஸ்கின்ல வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து ப்ரைமர் இந்த மாதிரி கையில எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும், ஜெல் ஃபார்ம்ல தான் இருக்கு இந்த ப்ரைமரே. இந்த ப்ரைமரை எடுத்துட்டு என்னுடைய அண்டர் ஐ, அப்பர் லிப், லோவர் லிப், நோஸ், ஃபோர்ஹெட், தென் அந்த சின், சிக், இந்த எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி என்னுடைய ப்ரைமரை அப்ளை பண்றேன். இந்த ப்ரைமர் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, பாருங்க ஜெல் மாதிரி அங்கங்க இருக்கா. ஸோ இதை வந்து நான் என்னோட ஸ்கின்ல இப்படி பண்ணும்போது ஒரு படலம் மாதிரி, ஸ்கின்னுக்கு மேல ஒரு பாதுகாப்பு படலம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும். இதுக்கு மேல நம்ம என்ன மேக்கப் ப்ராடக்ட் போட்டாலும் அது வந்து ஸ்கின்குள்ள போகாது, ஸ்கின்னுக்கு வெளியே தான் இருக்கும். நம்மளுடைய ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ அதனால எப்பவுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் பண்ணிட்டு பண்றது தான் பெட்டர். ஏன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகி பிம்பிள்ஸ், ஆக்னி அந்த மாதிரி நிறையாவது வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின் கேர் பண்றதோட நம்ம மேக்கப் போடும்போதே பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஸ்கின்னையும் பார்த்த மாதிரியும் இருக்கும், மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால இந்த ப்ராசஸ் எல்லாமே எப்பவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்னுடைய ப்ரைமரை வந்து நான் அழகா ஸ்மூத்தா என்னுடைய ஸ்கின்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டர் பண்ண போறேன். ஸோ என்னுடைய ஃபவுண்டேஷன் பேலட், மிக்சடு பேலட் தான். இந்த பேலட்டையும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சேம் இதில் தான் வந்து என்னுடைய ஒவ்வொரு ப்ராடக்டையும் வச்சு, ஸோ அதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் எங்கெங்கே கலர் கரெக்ட் பண்ணணும்னு தோணுதோ அங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ண போறேன். ஓகேங்களா? ஏன்னா என்னோட அப்பர் லிப்பு, இந்த அண்டர் ஐ, இந்த இடத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும், டார்க் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டரை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்மளுடைய உதடோட இந்த கார்னர், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் அதுக்கு எப்ப கீழே நான் அப்ளை பண்ற இடத்துலலாம் எனக்கு வந்து லைட்டா டார்க்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால நான் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல அன்இவன் டோனா ரொம்ப டார்க்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துட்டலாம் இந்த மாதிரி ஆரஞ்சு கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ஒவ்வொரு சில இடத்துல ரெட்டிஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ரீன் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து நல்லாவே கரெக்டாக இருக்கும். என்னுடைய ஐலையும் நான் போட்டுக்கிறேன். இது போட்டுட்டு மேக்கப் போடும்போது தான் எனக்கு அந்த மேக்கப் போட்ட ஃபீலே தனியாக தெரியும். ஸோ அதனால நான் எப்போவுமே இந்த கலர் கரெக்ட் பண்ணுறதை மட்டும் விடவே மாட்டேன். இந்த மாதிரி கலர் கரெக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பிளெண்டிங் ப்ரெஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை எடுத்து ஒரு கன்சீலர் ப்ரெஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த ப்ரெஸ் வச்சு எங்கெங்கெல்லாம் கலர் கட் பண்ணணும் அங்கெல்லாம் டிப் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துட்டலாம் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தீங்கன்னா பிம்பிள்ஸ் நிறையா வந்துச்சு சாய்ஸாக பிறந்ததுக்கு அப்புறமா. அந்த பிம்பிள்ஸ் வந்து போனதுக்கப்புறம் இருக்கும் பார்த்தீங்களா ஆக்னி. ஸோ அது வந்து லைட்டாக அங்கே பிளாக்காக தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காகவே இந்த கரெக்டர் வந்து நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவேன். இந்த நோஸில் இருக்கிற அந்த மச்சத்தை நானும் ரொம்ப நாளாக மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் அது மறைய மாட்டுது, அது என்ன பண்ணுறது இல்லை. ஸோ ஓகே, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நானும் விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஐ ஃபுல்லாகவே வந்து கலர் கரெக்ட் பண்ணிடலாம்.
நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, மேக்கப்பே இப்பதான் நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னா நீங்க கலர் கரெக்டர்ல வந்து இந்த மாதிரி லிக்யூடு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ண வேணாம். கேக்கோ இந்த க்ரீம் அந்த மாதிரி க்ரீமி டைப்ல இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து டைப்ல வந்து பேலட் டைப்ல யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி லிக்யூடா யூஸ் பண்ணும்போது ஓவரா அதிகமா வந்து நீங்க கண்டென்ட் எடுத்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ அதுவே ஒரு மாதிரி ஆக்வர்டா மாறிடும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஓரளவுக்கு என்னுடைய ஆரஞ்சு ஃபுல்லாவே நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சுக்கு மேல வந்து நான் ஒரு கன்சீலர் வச்சு ஸோ இந்த ஆரஞ்சை வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கன்சீலர் நான் வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்சீலர் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் நான் இப்போ வந்து ஆரஞ்சு கலெக்டர் போட்டனோ அதே இடத்துலையே இந்த கன்சீலரையே நான் வந்து கரெக்டாக அதே மாதிரியே அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணணும் அந்த இடத்துட்டெல்லாம் நான் வந்து கன்சீலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. சேம் அதே ப்ரெஸ் அடிச்சு நான் அந்த கன்சீலரையும் என்னோட ஃபேஸ்ல வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய ப்ரெஸ்ஸை எடுத்து இப்படி போட்டு பரபரன்னு தேய்க்காம டிப் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி டிப் பண்ணி கொடுங்க. டிப் பண்ணி கொடுக்கணும், இல்லாட்டி வந்து மைல்டா சர்க்கிள் மோஷன்ல இதை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எப்பவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு அப்ளை பண்ணிடக்கூடாது ரொம்ப. ஓகே, இப்போ ஓரளவுக்கு வந்து என்னோட ஆரஞ்சு கரெக்டருக்கு மேலேயே கன்சீலர் வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று செட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ்லேயே ஃபர்ஸ்ட் வந்து பிளெண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து ஒரு பிளெண்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா ஈவனா வந்து அது அப்ளை ஆயிருக்குமான்னு நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது இது ஒழுங்கா தெரியாது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வச்சு நம்ம இது பண்ணும்போது ஸ்கின்னா நல்லாவே செட் ஆயிரும். ஸோ அதனால எப்பவுமே பிளெண்டர் வந்து கையில எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க. இப்ப நான் பண்றேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிப் பண்ணி கொடுக்கணும், போட்டு தேய்ச்சிடக்கூடாது. நீங்க எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ சேம் அதே இடத்துல லைட்டா அந்த பிளெண்டரை வச்சு டிப் பண்ணி கொடுத்தா மட்டுமே போதுமானது. ஓகே, இப்போ ஓரளவுக்கு என்னுடைய கன்சீலர் வந்து ஃபுல்லாக கலர் கரெக்ட் பண்ணி செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னுடைய சேம் அந்த பேலட்டை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் வந்து நான் என்னுடைய ஃபவுண்டேஷன் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா 2 ஷேடு வச்சுருக்கேன். அந்த 2 ஷேடில் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்காக பேலட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த பேலட்டில் வந்து என்னுடைய ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு பார்ப்பேன். ஓகே, இந்த பேலட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 2 ஷேடு இருக்குது என்னுடைய ஃபவுண்டேஷன். அதை பிங்கர் வச்சு இப்படி லைட்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டிப் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி டிப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத என்னுடைய ஸ்கின்லேயே இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரெஸ் வந்து எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் வச்சு அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி உங்களுடைய பிங்கர் வச்சு அப்ளை பண்ணாலும் ஓகே. அது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி எடுத்துட்டு உங்களுடைய ஸ்கின் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ராடக்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. எந்தெந்த இடத்துட்டெல்லாம் உங்களுடைய ப்ராடக்ட் தேவைன்னு நினைக்கிறீங்களோ ஸோ அங்கெல்லாம் வந்து ப்ரெஸ் வச்சு நல்லா அப்படியே அப்ளை பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்போ ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் நான் வந்து ப்ராடக்டை வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரெஸ்ஸு. ஸோ இந்த ப்ரெஸ் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக இதை வந்து பிளெண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ நான் பிளெண்ட் பண்ணுற மாதிரியே கரெக்டாக மாதிரி நம்மளோட ஃபவுண்டேஷன் ப்ரெஸ்
வச்சு ஃபுல்லாகவே இதுல இருந்து ஃபவுண்டேஷன் போட்ட உடனே கரெக்டாக பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஸ்கின்ல உடனே ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு வந்து ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எப்போவுமே கொஞ்சம் ஃபவுண்டேஷன் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா குயிக்காகவே இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ ஓவரால் வந்து என்னுடைய ஃபேஸ் முழுக்க அந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத லைட்டாக அப்படி சேம் இதே ப்ரெஸ்ஸை வச்சு அப்படி டிப் பண்ணிவிட்டு உங்களுடைய இயர்ஸ், உங்களுடைய காது பக்கமும் சேம் அதே ஃபவுண்டேஷனை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுடைய நெக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், நம்ம எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் நம்மளோட ஃபேஸ் அண்டு நெக்கு எல்லா இடத்துலையுமே சேம் அதே ப்ராடக்டையும் போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் மேக்கப் வந்து நமக்கு ஃபினிஷிங்காக நல்லா கிடைக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃபவுண்டேஷன் எடுத்து என்னுடைய நெக்குக்கு வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ நான் எடுத்த ப்ராடக்ட் வந்து ஒரு ட்ராப் அந்த மாதிரி தான் எடுத்தேன். என்னுடைய ஃபேஸ்க்கு மட்டும்தான் வந்துச்சு. சேம் அதே ப்ராடக்ட்லேயே இன்னும் கொஞ்சம் லைட்டாக எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு என்னுடைய நெக்லையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னொரு டைம் கூட இப்படி ஃபுல்லாவே வந்து லைட்டா பிளெண்ட் பண்ணிக்கங்க. எங்கேயாச்சும் திரியா இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாவே பிளெண்ட் ஆகி வரணும்ல. ஸோ அதுக்காக இன்னொரு ரவுண்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா பிளெண்டிங் ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்க போட்ட ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிளெண்டர் எடுத்துக்கோங்க. இந்த பிளெண்டரை வந்து நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி புளிஞ்சு தான் அந்த இதை வச்சிருப்போம். இதை எடுத்து லைட்டா அப்படி டிப் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எக்ஸஸா இருந்துச்சுன்னா இந்த பிளெண்டர்ல வந்துடும். தென் வந்து எங்கேயாச்சும் திரியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோடைய ஸ்கின்னோட நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளெண்டர் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ என்னுடைய ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை கொஞ்சம் லைட்டாக வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ நான் அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது பாருங்கள், என்னுடைய கன்சீலர்லேயே வந்து ஒரு ஹெவி டார்க் ஷேடு தான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப டார்க்னு சொல்லக்கூடியது, நல்லா பளிச்சுன்னு ஹைலைட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஷேடு தான். அந்த ஷேடு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னோட அண்டர் ஐ, ஓகேங்களா, இந்த மாதிரி அண்டர் ஐ கிட்ட, அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாடை கிட்ட, அப்புறம் நோஸோட சென்டர், அப்புறம் ஃபோர் ஹெட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் வந்து கன்சீலர் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்குற இடத்துலலாம் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். சேம் அதே பிளெண்டிங் ப்ரெஸ் எடுத்து அப்ளை பண்ண இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா ஓகேங்களா, இந்த மாதிரி ஓரலாக வந்து அந்த ப்ரெஸ்ஸில் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி குட்டி ப்ரெஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த ப்ரெஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு கார்னர் ஷேப் அந்த வர இடத்துலலாம் ரைட்டாக ஐலைன் பண்ணிக்கலாம். இங்கே அண்டர் ஐக்கு கீழே பண்ணும்போது மட்டும் கண் அப்படி மேலே பார்த்தாக்குள்ளே வச்சுக்கிட்டு பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ ஓவரலாக வந்து என்னுடைய ஹைலைட்டர் பண்ணக்கூடிய அந்த கன்சீலர் வச்சு அண்டர் ஐ, நோஸ் அண்ட் ஃபோர்ஹெட், அந்த செக், அந்த எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். தென் வந்து இப்போ வந்து நான் காண்டூர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். காண்டூர் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, ஏன்னா இப்போ ஓவரால் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே இப்போ வந்து ஃபவுண்டேஷன் போட்டு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும். ஃபேஸ் மட்டும் ஒரே வெள்ளையாக தெரிஞ்சாலும் அசிங்கமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி காண்டூர் லைட்டாக உங்களுடைய ப்ரெஸ்லேயே எடுத்துக்கோங்க. காண்டூர் ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக இந்த இடம், ஓகேங்களா, இந்த இடம்
என்னுடைய ஃபேஸோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்குது. அதாவது இந்த ஓவல் ஷேப்னு சொல்லுவாங்களா அந்த ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ அதனால நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணாவே எனக்கு போதும். இதில் ஒவ்வொருடைய ஃபேஸ் ஷேப்பும் இருக்குது. ரவுண்ட் ஷேப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, டைமண்ட் ஷேப் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கான்டூரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இந்த பார்ட்டையும் ஒன்றா இணைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி நெத்தி வந்து குட்டியாக தான் இருக்குது. ஸோ நான் அந்த ஃபோர் ஹெட் எட்ஜில் வந்து நான் அந்த கான்டூரை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெத்தி ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. நான் இந்த கார்னர் ஏரியா மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் கான்டூர் வச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி கான்டூர் வச்சு நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சேம் அந்த பிளெண்டிங் ப்ரெஸ் வச்சு இது எல்லாத்தையுமே நான் செட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சேம் இந்த குட்டி ப்ரெஸ்ஸே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த சர்க்கிள் மோஷனில் ஓகேங்களா இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி சர்க்கிள் மோஷனில் பேக் சைடு நோக்கி அப்படி மேல் பக்கமாக நோக்கி லைட்டாக அப்படி இதை வந்து செட் பண்ணுங்க. இந்த மாதிரி சேம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுடைய கான்டூர் அப்ளை பண்ணீங்களோ அந்த இடத்துட்டையும் வந்து ப்ரெஸ் வச்சு லைட்டாக அப்படியே செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஓவரால் வந்து ப்ரெஸ் வச்சு செட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கும்போது என்னடா ஃபேஸ் மட்டும் இவ்வளோ பளிச்சுன்னு தெரியுதே அப்படின்லாம் இருக்கும். நம்ம செட் பண்ண ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிரும். நார்மலாக பார்க்கும்போது ரொம்ப ஹை ப்ராடக்ட் போட்ட மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து ஓரளவு வந்து நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னு பாருங்க. சேம் இந்த பிளெண்டர் எடுத்துக்கிறேன். இதை வந்து மறுபடியும் டிப் பண்ணி எடுக்கிறேன். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு வந்துடும். ஓகேங்களா? அப்படியே உறிஞ்சு எடுத்துரும். லைட்டாக அண்டர் ஐக்கிட்ட பண்ணும்போது மட்டும் கண் அப்படி மேல் பக்கமாக அப்படி லைட்டாக அப்படி தூக்கிட்டுட்டு அங்கங்க டிப் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, நம்மளோட பிளெண்டர் வச்சு ஃபுல்லாகவே நான் வந்து லைட்டாக அப்படி டிப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்மளுடைய ஃபேஸில் வந்து ஒரு இது ஃபினிஷ் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து கேக் சேம் அந்த பிளெண்டிங் கேக்கு, அதுக்கப்புறம் லிக்யூடு, அப்புறம் பவுடர், இந்த ஷேப்லலாம் வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ நான் லிக்யூட் டைப்பில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எந்த இடத்துட்ட நான் வந்து ப்ளஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோன்னா அந்த இடத்துல லைட்டாக ஓகேங்களா கரெக்டாக இந்த இடத்துல லைட்டாக அப்படியே ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுக்கிறேன். போட்டு விட்டுட்டு என்னுடைய கையவே யூஸ் பண்ணிக்கிறேன். கையை யூஸ் பண்ணி லைட்டாக அப்படி ஒவ்வொரு டிப் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு டிப் மட்டும் கொடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி இந்த பக்கம் ஓகேங்களா. கையை வச்சு லைட்டாக டிப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ப்ளஸ் இருக்கும். ஸோ இது வந்து கான்டூருக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ்ஸை வச்சு லைட்டாக அப்படியே பேக் சைடு ஓகேங்களா. இப்போ நான் கொடுக்குற மாதிரியே பேக் சைடு மூவ் பண்ணி இந்த ப்ளஸ்ஸை வச்சு என்னுடைய ப்ளஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு செட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ப்ராடக்டை நோஸோட இந்த கார்னர் பக்கம் டிப் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல லைட்டாக அடிச்சுக்க தேவையில்லை. ஃபைனலி நம்மளுடைய மேக்கப்போட லுக் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இப்போ நார்மலாக ஃபவுண்டேஷன் செட்டிங்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் வந்து பவுடரோ காம்பேக்டோ எதுவுமே செட் பண்ணலை. அது மட்டும் ஃபைனலாக செட் பண்ணிவிட்டு ஒரு செட்டிங் ஸ்ப்ரே போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஃபேஸ் மேக்கப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். தென் அதுக்கப்புறமா ஐப்ரோ, ஐலைனர், இப்போ இது மட்டும்தான். ஸோ இப்போ வந்து என்னுடைய பவுடர் செட்டிங்கை வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நம்ம ஃபேஸ் பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறமா காம்பேக்ட் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா
ஃபேஸ் பவுடர் போட்டுட்டு காம்பேக்ட் போடுங்க, உங்களுக்கு செட் ஆயிரும். நீங்க அதே ட்ரை ஸ்கின் இருந்துச்சுங்கன்னா ஏதாச்சும் ஒரு பவுடர் மட்டும் யூஸ் பண்ணாவே போதும். ஏன்னா அதிகமா போடும் போது ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகி ஒரு அசிங்கமா காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி மட்டும் பவுடர் வந்து இந்த ஃபேஸ் பவுடருக்கு மட்டும் கரெக்டா எடுத்துக்கங்க. நான் ஓரளவுக்கு வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்க. நான் ஃபேஸ் பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ப்ரெஸ் அப்ளை, ஓகேங்களா, பவுடர் அப்ளிகேஷன் ப்ரெஸ்ஸு. இந்த ப்ரெஸ்ஸோட என்னுடைய பவுடர் எல்லாத்தையுமே இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. டிப் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே டைரெக்டா நம்மளுடைய ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட வேணாம். ஏன்னா இது பாருங்க அங்க திட்டா இருக்கு. என்னோட பேக் ஹேண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இந்த பவுடர் அப்படி லைட்டா டிப் பண்ணி எடுங்க. டிப் பண்ணி எடுத்துட்டு ஓகேங்களா, உங்களுடைய எங்கெல்லாம் உங்களுக்கு பவுடர் வேணும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த அண்டர் ஐ லாஸ்டா பாத்தீங்களா ஹைலைட் பண்ணி கொடுத்தோம்ல, அந்த இடத்துட்டலாம் இந்த மாதிரி பவுடர் வச்சு செட் பண்ணணும். இங்க கையில தடவணும் பாத்தீங்களா, அதையே எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாவே லைட்டா எங்க டிப் பண்ணாவே போதும். ரொம்ப வந்து பவுடர் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. நான் வந்து மேக்ஸிமம் ப்ரெஸ் வச்சு பவுடர் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் பண்ணேன். நான் ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு தான் பவுடர் வந்து அப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி பிளெண்டரில் பவுடர் இந்த மாதிரி எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுடைய ஃபேஸில் அண்டர் ஐ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துட்டு தான் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணணும். இப்படி வச்சு நல்லா அப்படி உள்பக்கமாக ப்ரெஸ் பண்ணி கொடுப்பேன், ஓகேங்களா. அப்படியே கொஞ்சம் நெக்குக்கும் போட்டுக்கலாம் பவுடரு. ஏன்னா அந்த ப்ராடக்ட் நம்ம போடும் போதே நெக்குக்கும் சேர்த்தே போட்டுட்டோம்னா கரெக்டா இருக்கும் பார்க்கும். அப்படியே இயர்லையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. அப்படியே சேம் அதே பவுடர் தான். நம்ம புதுசாக அதுவும் ப்ராடக்ட் எடுக்க போறதில்ல, ஆல்ரெடி எடுத்த ப்ராடக்டே அப்படியே லைட்டா மட்டும் தட்டி விட போறோம். இப்போ ஓரளவுக்கு வந்து என்னுடைய பவுடர் செட்டிங்ஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த வந்து நார்மல் ப்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி வந்து ப்ளஸ் வந்து அப்ளை பண்ணோம். அந்த ப்ரெஸ்ஸை வச்சு லைட்டாக அப்படி கை ஃபுல்லாக அப்படி தட்டி விட்டுட்டு ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா இதில் இருக்கிற ப்ராடக்ட்லாம் போயிடும். அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ப்ராடக்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு கரெக்டாக அப்படி வந்து ஃபுல்லாக அப்படி தேய்ச்சி கொடுத்துறேன். ஃபைனலி என்னுடைய ஃபேஸ் மேக்கப்போட செட்டிங்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்னுடைய ஐப்ரோ, ஐலைனர், அதுக்கப்புறம் லிப்பு. ஸோ அந்த மேக்கப் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து எப்படி இருக்குது ஃபைனல் லுக் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்மளுடைய மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. தென் என்னோட ஐப்ரோ, ஐ ஷேடோ, தென் வந்து லிப், ஐ மேக்கப் இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்கு? இப்படியே ஹேரை விட்டால் நல்லா இல்லைல்ல, சின்னதாக ஒரு ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணி ஃப்ரீ ஹேர் விட்டோம்னா போதும். ஃபர்ஸ்ட்டு நான் அதுக்காக இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயே இந்த ஹேரை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சீப்பு வச்சு லைட்டாக அப்படி சீவி கொடுத்துட்டு ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து இந்த கார்னர் பக்கமாக அப்படி பேண்ட்டை வந்து ஃபுல்லாக அப்படி லாக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இந்த மாதிரி லாக் பண்ணதுக்கு அப்புறமா சைடில் இருக்கிற ஹேர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அழகாக சீவிட்டுட்டு அப்படியே இந்த ஹேரை இங்கே கொண்டு வந்து கரெக்டாக ஒரு இந்த இடத்துட்ட வச்சு இங்கே ஒரு கிளிப்பு போட்டுக்கலாம். ஓகே,
ஓகே, அவ்வளோதான். ஃபைனலி ஒரு ஃப்ரீ ஹேர் வந்து விட்டாச்சு. சின்னதாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி சிம்பிளான ஒரு வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு மேக்கப் தான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேக்கப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் என்ன மாதிரி மேக்கப் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. இப்போ வந்து பேசிக்காக ஒரு சில ப்ராடக்டை வச்சு நம்ம எப்படி நார்மலாக மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணால் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கு உண்டான நோட்டிபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படியே லைக் பண்ணும்போது பக்கத்திலே ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு எனபிள் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹைப் பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட் மூலயமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மறக்காம உங்களுடைய ஹைப்பையும் கொடுத்து சப்போர்ட்டையும் கொடுத்துருங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.